அத்தியாயம் 14. ஒருவித உற்சாகத்துடன் காந்திமதியின் வீட்டிற்கு சென்று இறங்கினார்கள். அவர்களுக்காகவே காத்திருந்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று உபசரித்து கதை பேச ஆரம்பித்தனர். காந்திமதியின் மகன் செல்வம்தான் மூத்தவன். அவன் படித்துவிட்டு சென்னையில் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். விடுமுறைக்கு அவனும் வந்திருக்க சந்துருவிற்கு கொண்டாட்டமாக இருந்தது. அடுத்து மகள் முல்லை மலர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு கணிதம் படித்து கொண்டிருக்கிறாள். வித்யாவிடம் உடனே ஒட்டி கொண்டாள். மஞ்சுவைப் போல அல்லாது அண்ணி அண்ணி என்று அழைத்து அவளின் பின்னேயே சுற்றித் திரிந்தாள். வித்யாவுக்குமே அந்த சூழ்நிலை அதனால் வரை இருந்த அழுத்தத்தை எல்லாம் அகற்றியிருந்தது. சந்துருவின் சித்தப்பா சித்தி இருவருமே இயல்பாக பழகினார்கள். அதனால் அவளுக்கு வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு அழகான குடும்ப சூழலில் இருப்பதற்கான நிம்மதி கிடைத்தது. இரவு உணவிற்கு பின் அனைவரும் வாசல் பக்கம் இருந்த பந்தலில் அமர்ந்து கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர். காந்திமதிக்குமே அவர்கள் இருவரின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியைக் கண்டு நிம்மதியடைந்தார். சந்துரு பிழைத்துக் கொள்வான் என்கிற நம்பிக்கையும் எழுந்தது. முல்லை வித்யாவின் அருகிலே அமர்ந்து கொண்டு அவளிடம் வாய் ஓயாமல் பேசிக் கொண்டிருந்தாள். தனது தங்கைக்கு பிறகு அவளிடம்தான் மனம் திறந்து பேச முடிந்தது. இப்படி ஒரு உறவைத்தான் எதிர்பார்த்து வந்தாள் மஞ்சுவிடம். ஆனால் அவளோ மனுஷியாக கூட மதிக்காமல் நடந்து கொள்வது மனதை வருத்தியது. என்ன முல்ல, அண்ணி கூடவே சுற்றிக்கிட்டு இருக்க? எனக்கு அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. இவங்க என் கூடவே இருந்தால் எவ்வளவு ஜாலியாக இருக்கும். அப்போது உனக்கு இந்த அண்ணனை பிடிக்கலையா? அண்ணியை மட்டும் சொல்கிற என்றான் கிண்டலாக. முதல்ல அண்ணன், அப்புறம் அண்ணி. எனக்கு இவங்க கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. மஞ்சு அக்காவுக்கு ஜாலி இல்லை, அண்ணி கூடவே எப்பவும் இருப்பாங்க என்றதும் சந்துரு மஞ்சு அவளிடம் பேசும் காட்சிகளை மனதில் தேடி பார்த்தான். அப்படி ஒரு நாளும் நடந்ததாக தெரியவில்லை என்றே தோன்றியது. அவனையே கவனித்து கொண்டிருந்த வித்யாவிற்கு அவனது எண்ணம் போகும் பாதை புரிந்து போனது. இப்பொழுதாவது யோசிக்கிறானே என்று நினைத்து கொண்டாள். சந்தானமும் காந்திமதியும் உள்ளே சென்று அனைவருக்குமான படுக்கையை தயார் செய்ய வாசல் விளக்கை அணைத்துவிட்டு உள்ளே சென்றார்கள். சந்துருவுக்கும் வித்யாவிற்கும் ஒரு அறையை கொடுத்து அங்கே படுக்க சொன்னார்கள். முல்லைக்கு இரவு முழுவதும் வித்யாவிடம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஆசை. ஆனால் காந்திமதியோ அவளை அதட்டி உள்ளே சென்று படுக்க சொன்னார். அதை புரிந்து கொண்ட வித்யா சந்துருவை பார்க்க அவனோ ஏற்கனவே 10 நாட்களாக அவளை விட்டு பிரிந்திருந்ததில் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது என்பது போல நின்றான். அதை புரிந்து கொண்ட காந்தி லேசான சிரிப்புடன் நீ போ வித்யா என்று சொல்லிவிட்டு முல்லையை பிடித்து இழுத்துச் சென்றார். அதை கண்டு உள்ளுக்குள் வெட்கி போக அவனை திரும்பியும் பாராமல் அறைக்குள் சென்றாள். அவனும் கதவை சாற்றிவிட்டு வேகமாக அவள் அருகே செல்ல அவளும் அவனை எதிர்பார்த்து நகர அவளை தன் 2 கைகளையும் வைத்து அவளை சிறைப்பிடித்தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு இல்லை. வீடு தான் நம்மது இல்லை, ஆனால் நீ என் பொண்டாட்டி தானே என்றான் அவள் கன்னத்தோடு கன்னம் வைத்து உரசி. ஓ, பொண்டாட்டின்ற உரிமை இதில் மட்டும்தானா? அவளது இடுப்பை இறுக்கி பிடித்து தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுட்ட, அதுக்காக நீ இப்படி பேசுவியா? அவனை தள்ளிவிட முயன்று கொண்டே யாரு நீங்கள் தெரியாமல் பேசுனீங்க? முதல் நாளே நான் என்னவோ உங்கள் குடும்பத்தை பிரிக்க வந்தவ போல் பேசின ஆள் தானே. விடுறி, இது இன்னும் எத்தனை நாளைக்கு பேசுவ? மல்லு வேட்டி மைனர் எப்போ ஸ்டெடியாக இருக்காரோ அப்போ தான் விடுவேன் என்றாள் கிண்டலாக. அவள் சொன்னதில் கோபம் வந்தது போல லேசாக தள்ளிவிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன், நீ என்னடான கிண்டல் பண்ணுற என்று முறைத்து கொண்டு படுக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான். அவன் அப்படி சொன்னதும் எட்டி நின்றே அவனை மேலும் கீழும் பார்த்து ஒருவேளை இங்கே வரத்துக்கு முன்னாடி சுடுகாட்டு பக்கம் போயிட்டீங்களோ, பேயே அடிச்சிருச்சோ என்றாள் கிண்டலாக. பொடி என்று சொல்லிவிட்டு திருப்பி படுத்து கொண்டான். அவன் சர்ப்ரைஸ் என்று சொல்லிவிட்டதில் அதை அறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் அவன் அருகே சென்று தோள்களை சுரண்டினாள். நான் சொல்ல மாட்டேன், பொடி. நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு தூக்கமே வராது, மண்டை வெடிச்சிரும் என்றால் பாவமாக. பட்டென்று எழுந்தமர்ந்து கொண்டவன் தூக்கம் வரலைன்னா நல்லது தான் என்று கூறி அவளை இழுத்து அருகே அமர வைத்து கொண்டான். என்னன்னு சொல்லுங்களேன் என்று கெஞ்சினாள். பின்புறம் இருந்து அணைத்து கொண்டவன் அவள் தோளின் மீது முகத்தை வைத்து அழுத்தி காதோறும் நாளைக்கு இங்கிருந்து நாம் தஞ்சாவூர் போக போகிறதில்ல என்றான் மெல்லிய குரலில். என்ன என்று வேகமாக முகத்தை திருப்ப அதில் அவன் மூக்கு பலமாக அடிபட அம்மா என்று அவளை விட்டு நகர்ந்து கொண்டவன் இப்படி அடிப்ப என்றான் முகத்தை மூடியபடி. அவளோ அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் எங்கே போகிறோம்னு சொல்லுங்கள், ஊர்லேருந்து கிளம்பும்போது சொல்லவே இல்லை,
நான் ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு வரவே இல்லை பாருங்க என்று கோபப்பட்டாள். என்னை அடிச்சிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எங்கே போகிறோன்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்று குறைப்பட்டு கொண்டான். அதை விடுங்க, எங்கே போகிறோன்னு சொல்லுங்க. சென்னைக்கு தான். என்ன என்று கேட்டு எழுந்து விட்டாள். அவள் அப்படி அதிர்ந்ததும், என்ன இது, எதுக்கு இந்த ரியாக்ஷன்? பின்ன ஊரில் எதுவும் சொல்லாமல் எங்கள் வீட்டுக்கு போகலாம்னு திடீர்னு சொல்கிறீங்க, அதிர்ச்சியாக இருக்காதா எனக்கு? அவளது கைகளை பற்றி இழுத்து அருகே அமர்த்தி கொண்டவன், இதுக்குத்தானே அந்த பேச்சு பேசினேன், என்ன இப்போ என்னடானா அதிர்ச்சி ஆகிற? உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் கூட்டிகிட்டு போகிறீங்களா என்றாள் சந்தேகத்துடன். அவளை முறைத்து, அடியே, எங்கள் அம்மாவை இழுக்காமல் உன்னால் இருக்க முடியாதா? அது இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அவங்கக்கிட்ட கேட்காம வந்துட்டு திரும்பி போகும்போது பிரளயமே வெடிக்குமே. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அம்மாட்ட சொல்லிட்டு வந்தாலும் அம்மா கொண்டுன்னு சொல்கிற, சொல்லாமல் வந்தாலும் பேசுகிற. ஆமாம், ஒன்றுமே தெரியாத பாப்பா நீங்கள். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எப்படி அவங்கக்கிட்ட கேட்காம முடிவு பண்ணீங்க? ஆனால் ஒன்று, உங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்லலை. பின்னாடி அங்கே போனதும் ஏதாவது பிரச்சனை வந்தால் உன்னால் தாண்டி எங்கள் அம்மாவை கேட்காம முடிவு பண்ணேன்னு என் பக்கம் திரும்பினா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமாம். ஓங்கி தலையில் அடித்து கொண்டவன், ஷபா, என்னால் முடியல, கல்யாண வாழ்க்கை சொர்க்கம் மாதிரின்னு சொன்னவனை செருப்பை கொண்டு அடிக்கணும். ஹலோ பாஸ், நாம் சென்னைக்கு எத்தனை நாள் போகிறோம்? முன்னாடியே சொல்லியிருந்தா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன்ல. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கே எனக்கு மூச்சு முட்டுது. இதில் முன்னாடி சொல்லியிருந்தால் என் நிலைமை என்ன ஆகியிருக்குமோ. ட்ரெஸ்ஸெல்லாம் பற்றி கவலைப்பட வேணாம், எல்லாம் நானே எடுத்து வச்சிட்டேன். வாட் என்று சொல்லி நெஞ்சில் கை வைத்து கொண்டவள், நிஜமாவா? போட்டுக்கிற ஜட்டியிலேருந்து காலில் போகிற செருப்பு வர யாராவது எடுத்து வைக்கணும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணீங்க? அவளை முறைத்து பார்த்தவன், வர வர உனக்கு வாய் நீண்டுக்கிட்டே போகுது என்று கடிந்து கொண்டே அவளை இழுத்து தன் மேல் சாய்த்து கொண்டு, நாம் ஒரு வாரம் உங்கள் வீட்டில் இருக்க போகிறோம், உங்கள் சொந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் விருந்த முடிச்சுட்டு திரும்புவோம் என்றான் அவள் இதழை வருடியபடி. வித்யாவின் முகத்தில் லேசான பயம் எழ, கிண்டலாலாம் கேட்கலங்க, உண்மையாகவே கேட்குறேன், சொல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, பயங்கரமாக கோச்சிக்க போகிறாங்க என்றாள். பார்த்துக்கலாம் விடு, அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இல்லை என்றவளை சாய்த்து கொண்டவன், போதும் விது, இதை பற்றி இனிமேல் பேச வேணாம், இப்படி பேசி பேசியே என்னை ஏமாற்றிட்டு இருக்க என்றவன் கள்ளச்சிரிப்போடு அவளை ஆக்கிரமித்தான். மறுநாள் காலை அனைவருமாக கிளம்பி கோவிலுக்கு சென்று வந்தனர். காந்திமதி மட்டும் வீட்டிலிருந்து விட மற்றவர்கள் எல்லோரும் சென்று வந்தனர். சந்துருவிற்கு பிடித்த உணவு வகைகளையும் அவளுக்கு பிடித்ததையும் கேட்டு செய்து வைத்திருந்தார். வித்யாவின் முகத்தில் மலர்ச்சி வந்திருந்தது. காந்திமதியின் வீட்டில் அனைவரும் பழகும் விதமும் சந்துரு முதன்முறையாக அவனாக யோசித்து செயல்படுவதும் அவளுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கையை கொண்டு வந்திருந்தது. அதே சமயம் சென்னைக்கு போய்விட்டு வந்த பின் நிலைமை மாறாமல் இருந்தால் நலம் என்று எண்ணிக்கொண்டாள். அதே உற்சாகத்தோடு இருவரும் மாலை சென்னை செல்லும் பேருந்தில் பயணித்து கொண்டிருந்தனர். கிளம்பும் முன் அவள் வீட்டிற்கு விவரத்தை தெரிவிக்க அங்கே அனைவருக்கும் அத்தனை சந்தோஷம். திவ்யா குதித்து ஆட்டம் போட ஆரம்பித்தாள். அதே நேரம் சுகுமாரன் மனைவியிடம் விஷயத்தை தெரிவித்தார். என்ன சொல்கிறீங்க? அவங்க 2 பேரும் சென்னைக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வருவாங்க. அப்போது கடையை யார் பார்க்குறது என்றார் இறுகிய குரலில். நான் போகிறேன், சுரேஷ்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கான். அவரை நிமிர்ந்து பார்த்தவர், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கான், என்னை தவிர. அப்போது நான் அவனுக்கு கெட்டவளாகிட்டேனா என்றார் கோபத்தை உள்ளே அடக்கியபடி. பதில் எதுவும் பேசாது அவரையே பார்க்க ஒரு நிமிடம் கண்மூடி திறந்தவர் எதுவும் பேசாது அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். கார்த்திகா கோபமாக கத்துவார், ஆடுவார் என்று எதிர்பார்த்திருக்க எதுவும் பேசாமல் அமைதியாக சென்றது விளைவுகள் பெரிதாக இருக்கும் என்பதை சுகுமாரனுக்கு உணர்த்தியது. மஞ்சுவோ, அது எப்படிப்பா அம்மா கிட்ட கேட்காம போனாங்க? நான் இப்போவே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், இது என்ன பழக்கம் என்று ஆடினாள். மஞ்சு, அவன் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான், இப்போ போய் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. முடியாதுப்பா, அண்ணன் கல்யாணம் ஆனதும் மாறிடுச்சு, இப்படியே விட்டு அவள் பின்னாடியே போயிடும் என்றாள் ஆத்திரத்துடன். அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கார்த்திகா, மஞ்சு விடு, எதுவும் பேசாத என்றார் அதட்டலாக. இல்லைம்மா, எப்படி இருந்த அண்ணன் இப்படி ஆகிடுச்சு என்றாள் அழுகுரலில். ஒருவித ஆழ்ந்த குரலில், எல்லாம் மாறும், நீ எதுவும் பேசிக்காத, அவன் வரட்டும் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அண்ணனுக்கு இருக்குப்பா, நல்லா மாமியார் வீட்டில் சொந்தம் கொண்டாடிட்டு வரட்டும், அம்மா யாருன்னு காமிப்பாங்க என்று அவரை மிரட்டி விட்டு உள்ளே சென்றாள்.